ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். ஏன் பர்ட்டிகுலரா இந்த ஆப்ஷன் கிரீக்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணோம்? ஸோ அதை பற்றின ஒரு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஆப்ஷன் செயின் என்எஸ்சி டேபிள்குள்ளே போனீங்கன்னா அதில் ஒரு நிறைய பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அப்புறம் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அப்புறம் இம்பேர்டு வாலட்டிலிட்டி இருக்கும், அப்புறம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம இந்த மணி செக்ஷன் எங்கே இருக்குது, அப்புறம் அவுட் த மணி செக்ஷன் எங்கே இருக்குது, அப்போ அவுட் ஆஃப் த மணி செக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்புறம் மேலும் வந்துட்டு கரெக்டான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி இந்த கான்ட்ராக்டை வாங்கலாம் அப்படிங்கிறது அந்த டேபிள் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து நம்ம சப்ளை அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஓரளவு அதை ஃபைன் பண்ணலாம். ஸோ இப்படி அந்த ஒரு கரெக்டான ப்ரீமியம் சூஸ் பண்ணி ஓகே இந்த கான்ட்ராக்டை வாங்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரீமியமை கட்டி வாங்குறதுக்கு அந்த பேராமீட்டர்ஸ்லாம் சூஸ் ஆகும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கான்ட்ராக்டாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அந்த ப்ரீமியமோட விலை வந்து ₹5. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இந்த ₹5 இருக்குல்ல, இந்த ₹5 பொறுத்து தான் நாளைக்கு நீங்கள் லாபம் பார்க்குறீங்களா, இந்த ₹5 எப்படி சேஞ்ச் ஆகுது பொறுத்து தான் நீங்கள் லாபம் பார்க்குறீங்களா இல்லை நஷ்டம் பார்க்குறீங்களா உங்களுக்கு தெரிய வரும். இந்த ₹5 நாளைக்கு ₹7 ஆக போதா, இல்லை ₹9 ஆக போதா, இல்லை ₹12 ஆக போதா, இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து உதவுற ஒரு கான்செப்ட் தான் ஆப்ஷன் கிரீக்ஸ். ஸோ அந்த ஆப்ஷன் கிரீக்ஸ் வந்து நாளைக்கு லாபம் பார்ப்பீங்க அப்படிங்கிறத நிப்பாட்டம் இல்லாமல் எவ்வளோ லாபம் பார்ப்பீங்க, இல்லைன்னா எவ்வளோ நஷ்டம் ஆகும், இதை பற்றின ஒரு ஒரு டீட்டெயில் தரதான் வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ்.